வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டினும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, விச் அனிமல் இஸ் நவுன் டு கம்யூனிகேட் யூசிங் இன்ஃப்ரா சவுண்டு? குற்றொலியை பயன்படுத்தி கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றொலி, இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னா தமிழில் குற்றொலி. ஓகேவா? கீழே ஆப்ஷன் பாருங்க, ரைனோசரஸ், டால்ஃபின், பேட், ரேட். ஓகேவா? காண்டாமிருகம், டால்ஃபின், அதுக்கப்புறம் வவ்வால், இன்னொன்று எலி. இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதில் 10%, 10.69 வெறும் அதை 11ன்னு எடுத்துக்கலாம். 11% பேர் தான் இதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அட்டெம்ப்ட் பண்ணவங்களில் ராங்காக பண்ணவங்கள பாருங்கள், 83.03%. இவ்வளோ பேர் அட்டெம்ப்ட் பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க. சில கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இதில் அட்டெம்ப்ட் பண்ணி தப்பு பண்ணவங்க 83. இதில் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க தெரியுமா? பார்த்த உடனே இந்த கொஸ்டினை டால்ஃபின் இருக்கும், இல்லைனா பேட்டு, வவ்வால், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த பேட் இல்லைனா வவ்வாலை கிளிக் பண்ணியிருப்பாங்க. இது தப்பு. வவ்வால் அல்ட்ராசோனிக் சவுண்டு, மீயொலியை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும், அதேமாரி அதை அனுப்பும். ஓகேவா? அதை க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வவ்வாலுக்கு இருக்குது. டால்ஃபின் வவ்வால் இதுக்கெல்லாம் இருக்குது. இன்ஃப்ரா சவுண்டுங்கிறத அவங்க கவனிக்காமல் சடனாக எல்லாருமே இந்த வவ்வாலை கிளிக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ பேர் இந்த கொஸ்டினை தப்பாக போட்டிருக்காங்க. இப்படி நிறைய பேர் தப்பு பண்ணுற ஒரு கொஸ்டினை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த இதில் நார்மலைசேஷன்லையாக இருக்கட்டும், இல்லைனா ஃபைனல் கட் ஆஃப்லேயும் நம்ம மார்க் இன்னும் நிறையா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நார்மலைசேஷனில் நம்ம ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும், ஃபைனல் கட் ஆஃபில் நம்ம மார்க்கு நல்ல ஒரு மார்க் வரும். அப்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரைனோசரஸ். ஓகேவா? காண்டாமிருகம் தான் இன்ஃப்ரா சவுண்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய, இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணி அது வழியாக அதை டிடெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி சவுண்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா காண்டாமிருகத்துக்கு இருக்குது. இது எவ்வளவு சவுண்டு வரைக்கும், எவ்வளோ இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னா, இன்ஃப்ரா சவுண்டுனா என்ன அப்படின்னா 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்டை தான் நம்ம இன்ஃப்ரா சவுண்ட் இல்லைன்னா குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம். குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே, பிலோ 20 ஹெர்ட்ஸ். இதில் இந்த ஹெட்ஸ் சவுண்டை நம்ம ஹெட்ஸில் குறிக்கிறோம். ஹெட்ஸ் அப்படின்னா என்ன? இது இந்த இன்ஃப்ரா சவுண்ட் இல்லைனா அல்ட்ராசோனிக் சவுண்ட், இல்லை நம்ம கேட்கக்கூடிய செவியுணர் ஒலி இல்லைனா ஆடியபிள் சவுண்டு. இது அதோட அதிர்வெண்ணை பொறுத்து தான் இருக்குது, சவுண்டோட அதிர்வெண்ணை பொறுத்து தான் இருக்குது. இது ஃபுல் டீட்டெயிலாக சவுண்டுங்கக்கூடிய யூனிட்டில் நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த கோர்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபிசிக்ஸோட ஃபுல் கோர்ஸ் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கெமிஸ்ட்ரியோட கோர்ஸ் இருக்குது, அதோட லிங்கும் கீழே கொடுக்குறேன். அந்த ஆப் லிங்க் கீழே கொடுக்குறேன். நம்ம கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா அது என்னென்னு? இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கொடுத்த பிடிஎஃப். இதில் இன்ஃப்ரா சவுண்டு, நான் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சவுண்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், rhinoceros communicate using infrasound frequency as low as 5 Hz. இது நம்ம கொடுத்த ஃபிசிக்ஸ் கிளாஸில் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து கேட்டிருக்காங்க. இது எதுவும் நானே க்ரியேட் பண்ணதெல்லாம் இல்லை, இது நான் அப்படி நம்ம என்சிஆர்டி புக்கிலேருந்து எடுத்தது தான். என்சிஆர்டி புக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஆனால் சில இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் அட்டன் பண்ண முடியும். சில கான்செப்ட் ரிலேட்டடு, இப்போது நியூட்டன்ஸ் செகண்ட் லா இருக்குது அப்படின்னா அந்த செகண்ட் லாங்கிறது என்சிஆர்டி புக்கில் இருக்கும். ஆனால் அது ரிலேட்டடான கான்செப்ட் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு என்சிஆர்டி புக்கில் இருக்காது. ஆனால் அதுலேருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படி சொல்ல, அந்த ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய டாபிக். ஆனால் டைரெக்டாக அதுலேருந்து கொஸ்டின் இந்த மாதிரி சிலது கேட்கலாம். அப்படி கேட்காம அந்த கான்செப்ட் ஓரியன்டாக வெளியிலேருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான்
அட்டன் பண்ண முடியும். நான் என்சிஆர்டி புக்கில் இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டேன், அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அட்டன் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணாலும் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி பண்ணால் இந்த மாதிரி 1-2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். கேட்குறது டைரெக்டாக கேட்குறது, இன்டைரக்டாக கேட்குறதெல்லாம் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நாம் அட்டன் பண்ண முடியும். இப்போது சவுண்டில் நம்ம வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தால் குற்றொலி, இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம். இது இன்னொன்று 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20 ஹெர்ட்ஸ் எபோ 20 ஹெர்ட்ஸ், ஓகேவா? 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போனால் குற்றொலி. அந்த 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஹெர்ட்ஸுங்கிறது இதோட அதிர்வை குறிக்கக்கூடியது. அந்த சவுண்டு போகக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த வேவ் மாதிரி சவுண்டு போகும், இந்த மாதிரி அதோட வைப்ரேஷனை குறிக்கக்கூடியது தான் என்னென்னா இந்த ஹெட்ஸுங்கக்கூடியது. எவ்வளோ வைப்ரேஷன் நடக்குது. 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது செவி உணர்வு ஒலி, இல்லைனா ஆடியபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்குறது எல்லாமே இந்த 20 ஹெட்ஸ் இல்லைனா 20,000 ஹெட்ஸ் இதுக்கு இடையில் இருக்கக்கூடியது. நம்ம இந்த சின்ன குழந்தைங்களுக்கு 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இன்ஃப்ரா சவுண்டை வந்து கேட்க முடியும். இன்ஃப்ரா சவுண்டு கிடையாது, அல்ட்ராசோனிக் சவுண்டு. 25,000 ஹெட்ஸ் வரைக்கும் அவங்களால கேட்க முடியும், ஓகேவா? 25,000 ஹெட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கேட்க முடியும். இந்த கே அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 1000 அப்படின்னு அர்த்தம். 25,000 ஹெட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும் சின்ன குழந்தைங்களுக்கு, 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு. இதுவும் என்சிஆர்டி புக்கில் இருக்குது, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே இப்போது 20 to 20க்கு கீழே குற்றொலி, 20லேருந்து 20,000 வரை ஹெட்ஸ் வரைக்கும் ஆடியபிள் சவுண்ட் இல்லைன்னா செவி உணர்வொலி. இந்த 20,000 சவுண்டுக்கு மேலே போச்சுது அப்படின்னா அதை வந்து நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்ட் இல்லைன்னா தமிழில் மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம். மீ ஒலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 20,000 ஹெட்ஸுக்கு மேலே போச்சுன்னா. இப்போது இதிலேருந்து எக்ஸாம்பிள் தான் அதிகமாக கேட்குறாங்க. இதோட யூஸும் கேட்குறாங்க. இப்போ இந்த மீ ஒலி எங்கே யூஸ் ஆகுது அந்த மாதிரியும் கேட்குறாங்க. இது யார் இந்த ஒலியை க்ரியேட் பண்ணுறா, யாரால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போது இன்ஃப்ரா சவுண்டை நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் இருக்குது தெரியுமா? கீழே ஒரு பால் மாதிரி கட்டி போட்டு ஒரு நூலில் ஒரு பாலை கட்டி இப்படி ஆட்டுறது பெண்டுலம். அந்த பெண்டுலம் ஆடக்கூடிய சவுண்டு வரைக்கும் நம்மளால் கிளியராக கேட்க முடியும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பறவைகள்லாம் பறக்கும் போது அந்த சிறகு அடிக்கக்கூடிய அந்த சவுண்ட் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். இது என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃப்ரா சவுண்டை நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்மளால் அந்த பெண்டுலம் சவுண்டை கூட நம்மளால் கேட்க முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃப்ரா சவுண்டை யாரெல்லாம் கிரியேட் பண்ணுறா பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரைனோசரஸ், ஓகேவா? ரைனோசரஸ் இல்லைன்னா காண்டாமிருகம். இது இன்ஃப்ரா சவுண்டுங்கிறது குற்றொலி. இந்த குற்றொலியை பெரிய நிகழ்வுகளால் உருவாக்க முடியும். ஒன்று வந்து எர்த்குவைக் நிலநடுக்கம், அதே மாதிரி வால்கானிக் எரப்ஷன் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, அதேமாரி சுனாமி அப்படிங்கும்போது ஓஷியன் வேவ்ஸ், கடல் அலைகள், பெரிய அலைகள், அதெல்லாம் நமக்கு இந்த இன்ஃப்ரா சவுண்டை வந்து கிரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது, இன்ஃப்ரா சவுண்டுங்கிறது குற்றொலி 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே அதை கிரியேட் பண்ணக்கூடியது பெரிய விஷயங்கள், ஓகேவா? அதேமாரி விலங்குகள் எதுனா எலிஃபெண்ட் பெருசு, வேல்ஸ் அதுவும் பெருசு, திமிங்கலம், ஓகேவா? அதுக்கப்புறம் ரைனோசரஸ். இது எல்லாம் இன்ஃப்ராசோனிக் குற்றொலி சவுண்டை வந்து கிரியேட் பண்ணும், டிடெக்டும் பண்ணும். பெரிய விஷயங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஆடியபிள் சவுண்ட்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம், நமக்கு அது கேட்கவும் முடியுது, அது விட்டுலாம். அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து 20,000 ஹெட்ஸுக்கு மேலே உள்ளது. இதை வந்து சின்ன விலங்குகள் தான் இதை கிரியேட் பண்ணுது. ஃபஸ்ட் என்னென்னா பேட், ஓகேவா? பேட்ஸ், வவ்வால்கள், அதேமாரி டால்ஃபின், அது பெரிய விலங்கு தான், அதை கிரியேட் பண்ணுது. டால்ஃபின் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை கிரியேட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணுது. இந்த சவுண்டை யூஸ் பண்ணி அதோட இரைகளை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த டால்ஃபின் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுது. பேட்ஸை அதை நம்ம வவ்வாலுக்கு வந்து கண்ணு தெரியாது, என்ன பண்ணுவோம்னா இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை இப்படி செலுத்திகிட்டே போகும். இப்போது நான் இப்படி செலுத்தும் போது இந்த இடத்துல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது விலகி போகும், ஓகேவா? இப்படி தான் பேட்ஸ் வந்து வவ்வால் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. இன்னொன்று வந்து போர்போயிசஸ் அப்படின்னா
இந்த மாதிரி திமிங்கலம் மாதிரி இருக்கக்கூடிய, திமிங்கலம் இல்லை டால்ஃபின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீன். ஓகேவா, இதுவும் அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ டால்ஃபின், இந்த போர்போயிஸ் அப்படிங்கும்போது டால்ஃபின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு இந்த இமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் போட்டுருவீங்க. போர்போயிஸ்னால் என்னன்னே தெரியலை அப்படிங்கும்போது தான் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து மோத்ஸ் அப்படின்னா இந்த பெரிய வகை ஒரு பட்டாம்பூச்சி. இது வந்து என்ன பண்ணுன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து டிடெக்ட் பண்ணும். இப்போது பேட்ஸு வவ்வால் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை செலுத்தி அதோட இரையை தேடி வரும்போது இது மேலே அந்த சவுண்டு படும்போது ஓகே வவ்வால் வருது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி இது அந்த இடத்துலேருந்து விலகிரும். அப்போது இந்த மோத் அப்படிங்கக்கூடிய இல்லை பெரிய வகையை ஒரு பட்டாம்பூச்சி, ஓகேவா, இதுவும் அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எது அல்ட்ராசோனிக் சவுண்டை டிடெக்ட் பண்ணுறது? நாயும் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ரேட்ஸு, எலி அல்ட்ராசோனிக் சவுண்டை க்ரியேட் பண்ணி அது அந்த சவுண்டை வச்சு அது வந்து கேம் ப்ளே பண்ணும். ஓகேவா, ரேட்ஸ் இப்போ நம்ம எப்படி விசில் அடித்து விளாடுறோமா அந்த மாதிரி இது அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி விளாடும் அப்படின்னு என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஓகே, இப்போது இப்போ வவ்வால் இந்த இது மஸ்கிட்டோவும் அதோட ரெக்கை அடிக்கிறதுல அல்ட்ராசோனிக் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அது என்சிஆர்டி புக்கில் இல்லை. ஓகேவா, நெட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? அல்ட்ராசோனிக் சவுண்ட்னா என்ன? வைப்ரேஷன் வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டு அப்படின்னு பார்த்தோம். இது வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து க்ளீனிங் பர்பஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வாட்ச் இருக்குது, வாட்சோட மைன்யூட்டான உள்ளே போய் நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அதேமாரி சில மிஷினரியில் நம்ம உள்ளே போய் மைன்யூட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அந்த இடத்துல இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை பயங்கரமாக ஃபோர்ஸாக அல்ட்ராசோனிக் சவுண்டை இதில் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதில் அதிகமாக வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனால் அதில் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் செதறிடும். ஓகேவா, இப்போது இந்த ஒரு நிமிஷம் இந்த சிம்மினி பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் இந்த சிம்மினி இருக்கும். இந்த சிம்மினி ஃபுல்லாக இந்த புகை போய் தூசி போய் இங்கெல்லாம் படிஞ்சிருக்கும். இந்த சிம்னியை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்டை இந்த இடத்துல மேலேருந்து பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனால் கண்ணுக்கு தெரியாத வைப்ரேஷன். ஓகேவா, நார்மல் வைப்ரேஷன் நமக்கு தெரியும். இப்போ இதில் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு வைப்ரேட் ஆகும், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியாதா, அதனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வைப்ரேஷனால் இந்த சிம்னியில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு மேலேருந்து பாஸ் பண்ணும்போது வைப்ரேஷனால் டஸ்ட் எல்லாம் பறந்து கீழே வந்து விழுந்துடும். ஓகேவா, அப்போ சிம்னியை க்ளீன் பண்ணுறதுக்கும் அல்ட்ராசோனிக் சவுண்டை பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று அல்ட்ராசோனிக் சவுண்டை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, முக்கியமானது அல்ட்ராசோனிக் சவுண்டை கிராக். இப்போது ஒரு பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அதில் இப்போ ஒரு விஷயம்னா ஒரு பொம்மை ஏதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராக் இருக்குன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சில பெரிய இதில் நம்ம வந்து கிராக் இருக்கா அப்படிங்கக்கூடியது, இப்போ இந்த பைப் லைன் போடுவாங்க. எதுக்கு? இப்போ கேஸ் கொண்டு போகிறதுக்கு, இல்லைனா பெட்ரோல் கொண்டு போகிறதுக்கு பைப் லைன் போடுவாங்க. இதிலெல்லாம் அதேமாதிரி இந்த கப்பலோட பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கும் போது அதில் கிராக் இருக்காங்கிறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை பாஸ் பண்ணி அதிலிருந்து அந்த சவுண்டை டிடெக்ட் பண்ணுறதுலேருந்து பாஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய வேரியேஷன்லேருந்து அதில் கிராக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி அப்போது இது என்னது அன்டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். அன்டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னா, இப்போது ஒரு டெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம அதை உடச்சி பார்த்து டெஸ்ட் பண்ணணும். உடச்சே பார்க்காம நம்ம வந்து நார்மலாக அதோட பொசிஷன்லேயே வச்சு செக் பண்ணுறது தான் என்னென்னா அன்டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். அதில் அல்ட்ராசோனிக் சவுண்டை மீயொலியை பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று மீயொலி எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இதயத்தோட படம் பிடிக்கிறதுக்கு, இதயத்துக்கு மேலே இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை செலுத்தி அதுக்கப்புறம் இந்த சவுண்டை ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய சவுண்டை ரிசீவ் பண்ணி இமேஜை க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் எக்கோ கார்டியோகிராஃபி அப்படின்னு பேர். எக்கோ கார்டியோகிராஃபி, இதய ஒலி வரைபடம், இதய ஒலி வரைபடம் அப்படின்னு பேர். அதில் அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராசோனோகிராஃபி மீயொலி வரைபடம். இதில் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னா நம்ம இன்டர்னல் ஆர்கான் மேலே அல்ட்ராசோனிக் சவுண்டை செலுத்தி, இப்போ ஒரு கிட்னியோ இல்லைனா லிவரோ எது மேலேயோ அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து செலுத்தி அது ரிசீவ் ஆகிற அந்த சவுண்டை
ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அல்ட்ராசோனோகிராஃபி. நம்ம இன்டர்னல் ஆர்கானில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ட்ராசோனோகிராஃபி பயன்படுத்துவாங்க. அதில் எந்த ஒலி பயன்படுத்துகிறாங்க, இன்ஃப்ரா சவுண்டா அல்ட்ராசோனிக் சவுண்டா அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு. இந்த சோனோகிராஃபியை பயன்படுத்தி தான் ஃபோய்டஸ் கரு என்ன அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கக்கூடிய இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது இன்ஃப்ரா சவுண்டுனா என்ன, ஆடியபிள் சவுண்டுனா என்ன, அல்ட்ராசோனிக் சவுண்டு அப்படின்னா என்ன, மீயொலி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்ட்ராசோனிக் வேவ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல் வீடியோ, ஃபுல் கோர்ஸ் வந்து நம்மளோட ஸ்கோர்சி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் இருக்குது. இந்த என்டிபிசி இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் ஒரு கொஸ்டின், இப்போ ஒரு 30 கொஸ்டின் ரீசனிங் கேட்குறாங்கன்னா ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இது மேக்ஸு 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 22வது நீங்கள் கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் 25ல் ஒரு 20 கொஸ்டின் இல்லைனா 18 கொஸ்டின் போட்டாலே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஜிகேயில் ஒரு 4-5 கொஸ்டின் போட்டால் 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் 10 கொஸ்டின் நினைக்கிறேன். அதில் இங்கே ஒரு ஜிகே எவ்வளோ வரும், ரீசனிங் 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30, சயின்ஸ் 25, அப்போ 50 30 80, ஜிகே வந்து 20ல் ஒரு 8 கொஸ்டின்லாம் போட்டாலே நல்ல ஸ்கோர். நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் ரீசனிங் எல்லா இப்போது என்டிபிசி படிக்கிறவங்களா இருக்கட்டும், எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே மேக்ஸ் ரீசனிங் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுருவாங்க. இந்த சயின்ஸ் தான் அவங்களுக்கு வராது. நம்ம இந்த சயின்ஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். இதை ஃபோக்கஸ் பண்ணுறங்கிற பேரில் அதை விட்டுறக்கூடாது, மேக்ஸ் ரீசனிங்கும் விட்டுறக்கூடாது. அதையும் படித்து நம்ம சயின்ஸையும் படித்தோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா இந்த வரப்போகிற குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பிடிஎஃப், இந்த சவுண்டோட இந்த பிடிஎஃப் நம்மளோட ஸ்கோரிசி அகாடமிங்கக்கூடிய நம்மளோட சேனலில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த கோர்ஸ் வந்து கோர்ஸ் வாங்கிட்டு இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டைம் எல்லா கோர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸை வாங்குங்க. 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அந்த 1 டேயில் நீங்கள் ரீஃபண்ட் கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் வாங்கினதை கோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது இன்றைக்கி இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பை.